கண், இருதயம், மூளை, நரம்பு, சிறுநீரகம், அந்த மாதிரி உடம்புல எல்லா பாகத்தையும் இது விட்டு வைக்காது. வணக்கம், நான் டாக்டர் அருண், ராயல் கேர் மருத்துவமனையில் சிறப்பு பொது மருத்துவ நிபுணராகவும் நீரிழிவு நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணராகவும் பணிபுரிந்து வருகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நாம் நவம்பர் 14ஆம் தேதி அன்று உலக நீரிழிவு நோய் தினம் என்று கடைபிடிக்கின்றோம். இதற்காக அந்த மாதிரி ஒரு தேதியை, ஒரு நோயை முன்னிட்டு கடைபிடிக்க வேண்டி இருக்குது என்றால் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தேவை. எதற்காக இந்த விழிப்புணர்வு தேவை? இந்தியாவில் துரதிர்ஷ்டவசமாக நீரிழிவு நோயின் தாக்கம் மிகவும் அதிகம், மிகவும் வருந்தத்தக்கதாக அது மேலும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகின்றது. இந்த நோயை பற்றி எதற்காக நாம் கவலைப்பட வேண்டும் என்றால், இந்த நோயும் இரத்த கொதிப்பு நோய் இரண்டையும் மருத்துவ ரீதியாக சைலண்ட் கில்லர்ஸ் என்று அழைக்கின்றோம். அதாவது எந்தவித அறிகுறியும் இல்லாமல் நம்மளை மரணத்தை நோக்கி தள்ளும் நோய்கள் இது ரெண்டும். இதற்கு ஏன் விழிப்புணர்வு தேவை என்றால், பல பேர் நினைக்கிறாங்க சர்க்கரை நோயினா பல்வேறு அறிகுறிகள் தெரியும் என்று நினைக்கின்றார்கள். அது பெரும்பாலான நேரத்தில் தவறு. சர்க்கரை அளவு மிகவும் அதிகமாக இருந்தால் உடல் இளைத்து போவது, புண்கள் ஆறாமல் இருப்பது, சிறுநீர் கழிவது, நீர் தாகம் அடிக்கடி ஏற்படுவது ஆகிய வரலாம். ஆனால் பெரும்பாலான கிட்டத்தட்ட 60-70% நோயாளிகள் எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் ஒரு பரிசோதனை, ஒரு சாதாரண ஒரு ரொட்டீன் பரிசோதனையின் மூலமாக தான் நோயாளி என்பதை அறிகின்றார்கள். இதனால் என்ன ஏற்படுகிறது என்றால், மிகுந்த காலத்துக்கு இந்த நோயின் தாக்கம் நமக்கு இருக்கிறது என்பதை அறியாமல் நோயாளிகள் அவதிப்படுகிறார்கள். அவங்களுக்கு நோய் இருக்கின்றது என்று அறியும் போதே அந்த நோயின் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து விடுகிறது. இதுக்காக தான் நமக்கு இந்த விழிப்புணர்வு அவசியம். நம்ம இந்தியன்ஸே மரபு ரீதியாக, ஜெனட்டிக்காக இந்த நோய்க்கு அதிகம் தாக்கப்படுகிறது உறுதியாகின்றது. ஆகையால் நம்ம அனைவரும் ஒரு 30 வயது ஆனாவில் கூட ஒரு முறையாக ஒவ்வொரு வருடமும் ஒரு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அந்த மாதிரி இருக்கும்போது சர்க்கரை நோயாளியை எளிதில், குறிப்பாக ஆரம்ப ஸ்டேஜிலே அவங்களை கண்டுபிடித்து விடலாம். என்னைக்குமே சர்க்கரை நோய் இல்லாமல் இருப்பது நல்லது. ஆனால் வந்துவிட்டால் நமக்கு எப்ப ப்ராப்ளம் என்னால், நமக்கு சர்க்கரை நோய் இல்லை இருக்கு என்பதே தெரியாமல் ரொம்ப நாள் இருக்கிறது. ரெண்டாவது, சர்க்கரை நோய் அளவு கொஞ்சம் கூட கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருப்பது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த காம்ப்ளிகேஷன் நம்ம சொல்றோம், இந்த மாதிரி சர்க்கரை நோயின்னு வந்துச்சுன்னா பல்வேறு உடல் உறுப்புகள் தாக்கப்படும். கண், இருதயம், மூளை, நரம்பு, சிறுநீரகம், அந்த மாதிரி உடம்புல எல்லா பாகத்தையும் இது விட்டு வைக்காது. ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிக்கப்படும். ஆனால் சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு வருமானம் இல்லை. அதற்காக தான் இந்த விழிப்புணர்வு அதிகம். இந்த நோய் எளிதில் கண்ட்ரோல் வைத்துக் கொண்டால் இந்த காம்ப்ளிகேஷன் சொல்றோம், இந்த உறுப்புகள் பாதிப்பு என்பது மிகவும் அரிது. ஸோ இந்த ஒரு சிறிய சந்திப்பின் மூலம் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்வது, சர்க்கரை நோய் இந்தியாவில் மிக வேகமாக பரவி வருகிறது. இதை நமக்கு இருக்கிறதா என்பதை அறிவதற்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த பரிசோதனையை நாம் செய்து கொள்ள வேண்டும். நன்றி.